ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நெல்லூர் சப்பலை புலுசுன்ற ஒரு ஆந்திரா ஸ்டைல் ஃபிஷ் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் கெண்டை மீன், ஆற்று மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடல் மீனை வச்சியும் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு புலுசு பொடின்ற ஒரு பொடியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இதெல்லாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் தீஞ்சு போகாத மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடியை நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போது நல்ல வாசனை வந்துருச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளி ஒரு லெமன் சைஸில் நான் எடுத்திருக்கேன். இதை நான் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது 3 எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததும் காஞ்ச மிளகாய் ஒரு 2 கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 7-8 பல், அதையும் இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 உடச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னா கீரியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டோம். இப்போ ஒரு 15 பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம், வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்து இந்த எண்ணெயிலே நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்துடும். இப்போது புளியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த புளியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ காரம் புளிப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நம்ம கூட்டியோ இல்லை குறைச்சியோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பும் காரமும் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போகணும். இப்போது நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். அந்த ஃபிஷ்ஷை ஆல்ரெடி கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் போட்டு சும்மா பரட்டி வச்சுருந்தேன். அது இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். மீன் உடஞ்சி வராத மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணியிலையும் ஆட் பண்ணி ஆல்ரெடி ஊற்றிருப்பீங்களா, அந்த தண்ணியில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றி நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பொடியை இதில் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீன் உடையாத மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததும் அப்படியே மூடி போட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் கொதி வந்துருச்சு. மூடி போட்டாச்சு. இப்போ அருமையான ஃபிஷ் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.